பேசுறாரு. இல்லை, இது அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. அதாவது எந்த நிலையில் அவர் இருக்காரு, இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும். இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாம, ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர். அப்போ அவர் இன்னைக்கு சொல்றாரு அப்படிங்கிற பொழுது இது வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை, இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி தாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு 1000 ஆதாரங்களே இருக்கு. ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போறாங்க. தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான் இருக்கு. இதுல என்னங்க நாடகம் இருக்கு? இதுல இப்ப என்ன, இது நாடகமா இருந்தா நான் என்னத்துக்கு சினிமா ஷூட்டிங் விட்டுட்டு இங்க வரணும்? இது உண்மையிலேயே இது நீங்க பீகார்ல உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, இதனுடைய அபாயத்தை சொல்றாங்க. அடுத்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதானே. அவங்க ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார்னு அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆதாரே அலோடு இல்லைங்கிறாங்க. அவன் நினைச்சா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை கூட இதுல அரசியல் இவங்க பண்ற இதுன்னு யாரு மேல குற்றச்சாட்டு இல்லை, எல்லாரும் மேல இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதுக்குள்ள அரசியல் பார்க்கிற ஒரு கேவலமான ஒரு மனநிலை இங்க இருக்கிறது முதல்ல ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதை அவங்க மாத்திக்கிறது நல்லது. இல்ல, அவர் அழைப்பு கொடுத்திருக்காங்க மக்கள் மீது. மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே நேரில் போய் பார்க்காம பனையூர்ல கூப்பிட்டு பார்க்கிறவர்கிட்ட நீங்க இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் ஏதாவது இருந்தா கூப்பிடுங்க, வருவார். பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.